தயவு செஞ்சு எந்த மெக்கானிக் நண்பரோட உழைப்பையும் நீங்கள் ஏமாற்ற நினைக்காதீங்க. நீங்கள் வந்து தாராளமாக பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாம். ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் கொடுக்குறீங்களா, பக்கத்தில் உட்காந்து என்ன ஸ்பேர் மாற்றுறாங்கன்னு பாருங்கள். மாற்றுறாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏன் மாற்றுறேன்னு கேளுங்க. ஏப்பா நான் கொடுத்த ஸ்பேர் மாற்றலன்னு கேளுங்க. பழசு எங்கேன்னு கேளுங்க. அது உங்களுக்கு உரிமை இருக்குது. மற்றபடி நீங்கள் ஷோரூமில் தான் கேட்க முடியாது. ஏன்னா கண்ணாடிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காரணும், ரிசப்ஷனில் உட்காரணும், அங்கே சொல்லி உங்களை வெளில அனுப்பிடுவாங்க. அதே நம்ம மெக்கானிக் சாதாரண மெக்கானிக் கடையில் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக வேலையை முடிச்சுட்டு நீங்கள் 10 ரூபா கூட கொடுத்துட்டு போனீங்கன்னா தான் அவங்களும் ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலில் உங்களுக்கு பயனுள்ள பல பதிவுகள் போட்டுட்ருக்கோம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் நண்பர்கள் புதுசாக வந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அருமையான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, நம்மகிட்ட நேரடியாக வந்து வாடிக்கையாளர்கள் அதாவது கஸ்டமர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு சில மெக்கானிக் வந்து பொய் சொல்கிறாங்க, ஏன் ஒரு சில மெக்கானிக் வந்து ஸ்பேர் போடாமல் போட்டுன்னு சொல்கிறாங்க, ஏன் ஒரு சில மெக்கானிக் வந்து அதிகமாக ரேட்டு கேட்குறாங்க, ஏன் ஒரு சில மெக்கானிக் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி வந்து பரவலாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கடையில் நேரடியாகவும் சொல்லக்கூடிய கஸ்டமரையும் பார்க்குறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல்லே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முழுசாக ஒரு தெளிவாக இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன பிரச்சனை, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர என்ன விஷயங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோடய லைஃப்பில் என்னோடய அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்து வண்டி சர்வீஸ் கொண்டுட்டு வராங்க. வண்டி சர்வீஸ் கொண்டுட்டு வந்து ஜென்ரல் சர்வீஸ் கொண்டு வராங்க. ப்ராப்பராக நம்ம வந்து பொதுவாக சொல்லுவோம் என்னென்ன வேலை இருக்கோ அதை வந்து அவங்களும் சொல்லுவாங்க. மெக்கானிக் ஆகிய நாங்களும் வந்து சொல்லுவோம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு கேட்பீங்க. ஒரு 2500 சொல்கிறோம். ஆனால் ஒரு 2500 வரும். ஒரு 100-200 கூட குறைச்சி வரலாம். அதான் இது காமனாக எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஏன்னா நம்ம பிரிக்கும் போது ஒரு போல்ட்டு போகலாம், ஒரு நட்டு போகலாம், சின்ன சின்ன ஏதாவது ஸ்பேர் போகலாம். நம்ம சொன்ன 2500 2500 பார்க்க முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 100-200 கூட தான் வரும். நம்ம வந்து ஒரு முடிக்கு வந்துடும். சரி ஓகே பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. பார்த்தோம், வேலை பார்த்து முடிச்சுட்டு அந்த வண்டியை டெலிவரி பண்ணுறோம். ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்குறோம். ஒரு ஜென்ரல் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு நாள் பாதி பொழுது ஆயிரும். அரை நாள் உழைப்பு வேணும் கண்டிப்பாக. ஒரு மணி நேரத்தில் முடிக்க முடியாது ஜென்ரல் சர்வீஸ்னால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறக்கூடிய சூழ்நிலையில் டெலிவரி பண்ணுறோம். கஸ்டமர் வந்து வண்டி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க, பொதுவாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தம்பி கம்மி பண்ணிக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க. பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஓட்டி பார்க்குறீங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு கடைசி அவரோட என்ன சொல்லுவீங்க, பார்த்து குறைச்சிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வரீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே விலை சொல்லியாச்சு, அதுலேருந்து 100-200 கூட குறைச்சி வரணும்னு சொல்லியாச்சு. சம்மதப்படுறீங்க, வேலையை முடிச்சிடுறீங்க, உங்களுக்கு வண்டியும் பிடிச்சிருச்சு, வேலையும் ஓகே. அப்புறம் கடைசியாக ஏன் வந்து குறைக்கக்கூடாதுங்கிற கேள்வியை கேட்குறீங்க. எனக்கு மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நானும் ஒரு மெக்கானிக் சங்கத்தில் இருக்கேன். அந்த மெக்கானிக் சங்கத்தில் நாங்கள் ஒரு மெக்கானிக் மீட்டிங் போடுவோம். அதுலேயும் வந்து எங்களுக்கு பரவலாக வந்து கேட்கக்கூடிய கேள்வி தான். சொன்ன விலையோட சொல்லாத விலையை நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். கடைசியில் அவங்க சரின்னு சொல்லிவிட்டு திரும்ப கடைசியில் வந்து அமௌண்ட்டை குறைக்கிறாங்க. ஷோரூமில் போய்ட்டு அந்த மாதிரி செய்கிறதில்ல. நீங்கள் ₹1 இருந்தாலும் ₹1 501னாலும் அந்த 501 மொய் போட்ட மாதிரி கொடுத்துட்டு தான் வரணும். ஷோரூமில் வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து சாதாரண அன்னாட கூலி தான் மெக்கானிக் நாங்களாம். நம்மக்கிட்ட வந்து தான் அந்த மாதிரி பேசுகிறீங்க. சரி ரைட்டு, நம்ம கான்செப்ட் போவோம். சரி ஓகே நீங்கள் கம்பல் பண்ணிட்டீங்க, நம்ம கஸ்டமர் வேணும் அப்படின்ட்டு கொடுத்துட்றோம். நீங்கள் ஒரு 2200 கொடுத்துறீங்க, ஒரு 300 லெஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அரை நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு ஒரு 500 லேபர் வச்சா அதில் நீங்கள் 300 கொடுக்காமல் போயிடுறீங்க. 200 தான் லேபர் கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஒரு இன்னொரு கஸ்டமர் வண்டி பார்த்துருந்தாலும் கூட ஒரு 2 பஞ்சர் ஓட்டினா கூட ஒரு பொழப்பு ஓடிடும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மெக்கானிக் வந்து ஏன் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல, ஏன் ஒரு சில மெக்கானிக்லாம் போய் சொல்கிறாங்க, ஸ்பேர் போடாமல் போட்டுன்னு சொல்கிறாங்க, ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையை யார் உருவாக்குறதுன்னு பார்த்தா இந்த இடத்துல வாடிக்கையாளராகி நீங்கள் தான் அந்த மெக்கானிக் வந்து அந்த சூழ்நிலைக்கு அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வாரீங்க. பொதுவாக எல்லா கஸ்டமரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில கஸ்டமர்னா பரவாயில்ல இருக்கிறீங்க. அந்த மெக்கானிக் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் தான் முக்கிய ஒரு காரணம் ஆயிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு 300 இது பண்ணிட்டீங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எமர்ஜென்சின்னு வருவீங்க, வண்டி ட்ரபுள் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு கொண்டு வருவீங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும் அந்த வண்டியில். சரி ஸ்டார்ட் ஆகலன்னு கொண்டு வரீங்க, ப்ளக்கு தான் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் அந்த மெக்கானிக் யூஸ் நினைப்பாங்க. போன தடவை வந்து 300 500 இவங்க வந்து லெஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நம்மளோட உழைப்பை தான் லெஸ் பண்ணாங்க. நான் நல்ல மெக்கானிக் தான் சொல்ல வரேன், மற்றவங்க எப்படின்னு தெரில. நல்லா முறையாக செஞ்சு கொடுக்குற மெக்கானிக் நண்பருக்கு சொல்ல வரேன். அவங்க என்ன நினைப்பாங்க, போன தடவை நம்மக்கிட்ட ஒரு 500 300 கொடுக்காம போயிட்டாரு, நம்ம நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொண்டு வர வண்டியை சிம்பிளாக வேலையை முடிக்க மாட்டாங்க, அதை பெருசாக இழுக்குன்னு தான் நினைப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, சரி ஓகே ப்ளக்குனா ப்ளக் போயிடுச்சுன்னு மாட்ட மாட்டாங்க, ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, சரி ஒரு கார்பரேட்டர் போய் க்ளீன் பண்ண, ஒரு ஏர் ஃபில்டர் பார்க்கணும், இல்லை கரண்ட் வர மாட்டேங்குது, இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது. ஏன் சொல்ல வரோம்னா, வாடிக்கையாளர் மெக்கானிக் ஆகிய நாங்களும் தவறு செய்யக்கூடாது, வாடிக்கையாளர் ஆகிய நீங்களும் தவறு செய்யக்கூடாது. ஒரு சில தவறுகள் நடக்கிறது சகஜம். நீங்கள் வந்து ஏமாற்றணும், அவங்கள போய் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான எண்ணத்தை கைவிடணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு வச்சு செஞ்சுருவாங்க. கண்டிப்பாக 100 முடிய வேண்டிய வேலையை 2000 3000 கம்பல்சரி இது நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இங்கே உருவாக்கிடுவாங்க. உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த 300 3000 செலவை அவங்க இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இல்லையா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்களோட ஸ்பேர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸ்பேரை வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அந்த 300 இருக்கு பார்த்தியா, அந்த 300 எக்ஸ்ட்ரா 200 போட்டு 500 உண்டான ஸ்பேரை அவங்க எடுப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா வந்து ஒருத்தவங்களோட உழைப்பை எடுத்துட்டான், நம்ம செஞ்சுருக்கோம், அந்த தப்புக்கு திரும்ப அவங்க ஒரு தப்பை செய்ய தான் செய்வாங்க. நீங்கள் நிறைய கேட்கக்கூடிய அந்த கேள்வி, ஏன் பொய் சொல்கிறாங்க, மெக்கானிக் நண்பர்களும் பொய் சொல்கிறாங்க, வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கான காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் அந்த தப்பு நடக்கும். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான செலவு வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை வந்து வாடிக்கையாளர் கஸ்டமர் நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. மெக்கானிக் பொய் சொல்கிறதும் உங்களை ஏமாற்ற நினைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னோடய வேண்டுகோள்னு வச்சுக்கோங்க, பணிவான ஒரு அன்பான வேண்டுகோள்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எந்த மெக்கானிக் நண்பரோட உழைப்பையும் நீங்கள் ஏமாற்ற நினைக்காதீங்க. நீங்கள் வந்து தாராளமாக பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாம். ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் கொடுக்குறீங்களா, பக்கத்தில் உட்காந்து என்ன ஸ்பேர் மாற்றுறாங்கன்னு பாருங்கள், மாற்றுறாங்களா இல்லையான்னு கேளுங்க, ஏன் மாற்றுறேன்னு கேளுங்க, ஏப்பா நான் கொடுத்த ஸ்பேர் மாற்றுறேன்னு கேளுங்க, பழசு எங்கேன்னு கேளுங்க. அது உங்களுக்கு உரிமை இருக்குது. மற்றபடி நீங்கள் ஷோரூமில் தான் கேட்க முடியாது. ஏன்னா கண்ணாடிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காரணும், ரிசப்ஷனில் உட்காரணும், அங்கே சொல்லி உங்களை வெளில அனுப்பிடுவாங்க. அதே நம்ம சாதாரண மெக்கானிக் கடையில் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக வேலையை முடிச்சுட்டு நீங்கள் 10 ரூபா கூட கொடுத்துட்டு போனீங்கன்னா தான் அவங்களும் ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவங்க தான். ஏன்னா ஒரு நாள் முழுக்க உழைச்சிட்டு கடைசியில் 300 500 குறைக்கிறதுலாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம். அடுத்தடுத்து அவங்க மெக்கானிக் ஏமாற்றக்கூடிய விஷயத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. அதனால தயவு செஞ்சு அந்த விஷயத்தை வந்து யாரோட உழைப்பையும் திருடுன்னு நினைக்காதீங்க, பொய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி வந்து இந்த கடன் சொல்லுவாங்க, சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்கில் போயிடுவாங்க. அதுவும் தவறு தான். என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் எந்த மெக்கானிக் செட்டு போனீங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான விளைவுகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க. தொடர்ச்சி வந்து யாரோட உழைப்பையும் பொய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. தாராளமாக நீங்கள் 10 ரூபா கூடவே கொடுங்க, அப்போ தான் செய்கிற வேலை திருப்தியாக இருக்கும். அதில் வந்து உண்மையும் இருக்கும். நான் சொல்ல வர விஷயமே அதுதான். பொதுவாக பரவாயில்ல, நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, நன்றி.